ஆத்திச்சூடி சொல்லலாமா? ஆத்திச்சூடி மொத்தமாக ஞாபகம் இருக்கா? சரி சொல்லலாம். ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கடவே ஈவது விளக்கே உடையது விளம்பே ஊக்கமது கைவிடு எண்ணெழுத்து இகழே ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒளியே அவ்வியம் பேசே அக்கம் சுருக்கே. நற்பண்புகள் பார்த்துட்டோம். ஒவ்வொரு வாரமும் 3 நல்ல பண்பு எழுதிட்டு வரோம்ல. முதல்ல எழுதினது அதிகாலையில் எழுவேன் 1. 2 எழுந்தவுடனே கடவுளை நினைப்பேன். 3வது காலை கடன் முடிப்பேன். 4வது வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிப்பேன். 5 உடற்பயிற்சி அல்லது யோகாசனம் செய்வேன். 6 குளிர்ந்த நீரில் குளிப்பேன். இந்த 6 பார்த்துருக்கோம். ஒரு சொல்லாத. அதிகாலையில் எழுவேன் கடவுளை நினைப்பேன் காலை கடன் முடிப்பேன் வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிப்பேன் உடற்பயிற்சி அல்லது யோகாசனம் செய்வேன் குளிர்ந்த நீரில் குளிப்பேன். குளிச்சதுக்கு அப்புறம் என்னது? குளிச்ச உடனே அப்புறம் நான் குளிச்ச ட்ரெஸ் போடணும்ல. ட்ரெஸ் போட வேணாம். ட்ரெஸ் போடணும்ல. குளிச்ச உடனே வேற துணி குளிச்ச உடனே அப்புறம் ட்ரெஸ் பண்ணுறோம். ட்ரெஸ் பண்ணுறது எந்த ட்ரெஸ்ஸு போடலாம்? நேற்று போட்ட ட்ரெஸ்ஸு, போன வாரம் போட்ட ட்ரெஸ்ஸு, இதை துவைத்த ட்ரெஸ்ஸாக போடணும். அதானே? துவைத்த ட்ரெஸ்ஸாக போடணும். புது ட்ரெஸ்ஸாக போடணுங்கிறது. தினமும் புது ட்ரெஸ் போட முடியுமா? தீபாவளி பொங்கலுக்கு போடலாம், பிறந்த நாளைக்கு போடலாம். புது ட்ரெஸ்ஸாக போடணும்னு இல்லை. ஆனால் துவைத்த ஆடைகளை அணிய வேண்டும். அதனால் தூய்மையான ஆடைகளை உடுத்துவேன். தூய்மைன்னா என்னது? அதில் இருக்க அழுக்கெல்லாம் போகிற மாதிரி நல்லா துவைத்த ட்ரெஸ்ஸு. அதனால் நேற்று போட்டதே நீ போடக்கூடாது. துவைச்சு நல்லா ட்ரெஸ். தந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழமொழி இருக்குது, தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? தந்தையானாலும் சொல்லலாம். கந்தையானாலும் கசக்கி கட்டு. கந்தைன்னா பழைய நைந்து போன துணி, குழந்து போன துணி. அதான் இருக்குது. ரொம்ப ஏழையாக இருக்குது, யாரோ ஏழையாக இருக்காருன்னா 2 ட்ரெஸ்ஸு தான் இருக்குது அப்படின்னா, அப்படி இருந்தாலுமே அது நல்லா கசக்கினா துவைத்துன்னு அர்த்தம். அதெல்லாம் துவைத்து கட்ட வேண்டும். அதனால் குளித்த பிறகு தூய்மையான உடைகளை உடுப்பேன். உடைகளைன்னு போடலாம், இல்லைன்னா ஆடைகளைன்னு போடலாம். ஆடைகளைன்னு எழுதிக்கலாமா? ஆடை. அணிவேன். அணிதல் அல்லது உடுத்தல். உடைனா உடுத்தல், ஆடைனா அணிதல். 2 ஒன்று. ஆனாவுக்கு ஆனால் அது ஊனாவுக்கு ஊனா, அவ்வளோதான். எழுதிக்கலாங்க. தூய்மையான துவைத்தன்னு அர்த்தம். துவைத்த நல்லா இருக்கு ஆடை. அது எப்படி இருக்கணும்? ஆடை ட்ரெஸ்ஸு உடம்பை மறைக்கிற மாதிரி இருக்கணும். கிட்டா ட்ரெஸ் போடுறது அதுக்கானே, உடம்பை மறைக்கிறதுக்கு தானே ட்ரெஸ்ஸு போடுறோம். அங்கங்கே கிழிஞ்சு தொங்குச்சுனாக்கா
மாடர்ன் ட்ரெஸ்ஸு பேண்ட்டெல்லாம் போடுறான், ஜீன்ஸு பேண்ட்டு அங்கங்கே ஓட்டையாக இருக்குது. என்னடானா நாகரிகம்ங்கிறான். பிச்சைக்காரன் தான் அப்படி போட்டிருப்பான் தானே. பழைய நெய்ந்து போன ட்ரெஸ்ஸு யார் போட்டிருக்கா? இல்லாதவங்க பிச்சைக்காரர் தான் போட்டிருக்காங்க. இவன் வந்து பெரிய ஷோரூமில் ஏசி ஷோரூமில் போய் 5000 ரூபாய்க்கு பேண்ட் எடுத்தான்னா அங்கங்கே கிழிஞ்சு தொங்குது. இதுக்கு எதுக்கு அங்கே போகணும்? தெருவில் கோயில் வாசலில் உட்காந்துருக்கு பிச்சைக்காரன்ட்ட கேட்டால் கொடுக்க போகிறான். ஐயா சாமி எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுங்கன்னா அவன்கிட்ட இருக்கிறத கொடுப்பான். அவனுக்கு 2 ரூபா போட்டால் போதும் தானே. அதனால் ட்ரெஸ்ஸு போடுறது நல்ல நாகரிகமான உடையாக போடணும். நாகரிகம்னா அப்படி இல்லை, பண்பாடான உடையாக உடுத்தணும். நாகரிகம்னா அப்படி அறப்பறையாக இருக்கிறதா நாகரிகம் தான். அதனால் பண்பாடான உடைகளை முழுசாக உடம்பை மறைக்கிறதா ஆடை அணியணும். அதனால் பண்பாடான உடைகளை போடணும். ஆடைகளை அணிவேன், தூய்மையான பண்பாடான ஆடைகளை அணிவேன். அறிவோம் வாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு போட்டதுக்கப்புறம் என்னது? சாப்பிடணுமா? அதுக்கு முன்னாடிலாம் இருக்குல்ல, நிறைய சாப்பாடு தானே. ட்ரெஸ்ஸு போட்டு விபூதி சந்தனம் மேக்கப்லாம் போடணும்ல. அது மட்டும் போட்டால் போதும். மேக்கப் போட்டால் தானே தலை சீவணும், பவுடர் அடிக்கணும், சந்தனம் குங்குமம் போட்டெல்லாம் வைக்கணும். ஒன்றுமே வைக்கல, தூங்கி வந்துச்சு அப்படியே வந்துட்டாங்க. வச்சுட்டு வரணும். தூங்கி குளிக்கலைனாலும் பரவாயில்ல, போட்டாவது வச்சுட்டு வரணும்ல, வைக்கணும்ல. விபூதி வைக்கணும். விபூதி இருக்குமே எங்கே காணும். இது விபூதி இருக்குது, பாப்பாவுக்கு வச்சு போட்டுரு, பட்டையை போட்டுரு. வைக்காமல் இருக்கேன். சமய சின்னங்களை தரிப்பேன். அதனால் இதுக்கு பேர் என்ன பேர்? சமய சின்னம். நம்ம ஹிந்துவாக இருக்கிறதுனால, ஹிந்து மதத்தில் இருக்கிறதுல அதுலேயும் சிவனை கும்பிட்டாக்க நல்லா நான் பட்டை போடணும். விபூதி திருநீர், அதுக்கு பேர் என்னது? திருநீரில் நல்லா பட்டையாக போடணும். இல்லை சின்னதாக வைக்கலாம், ஏதாவது வைக்கணும். இல்லை விபூதி வைக்கிறது அதான் சமய சின்னம். இல்லை பெருமாளை கும்புறவங்க, விஷ்ணுவை கும்புறவங்க, பெருமாளை கும்புறவங்களாக இருந்தாக்கா என்ன பண்ணலாம்? நல்லா திருமண் இடுதல் நாமம் போடலாம். ஏதாவது ஒன்று வச்சிருக்கணும். அது பேர் பொதுவாக சமய சின்னம். கிறிஸ்துவ இஸ்லாமியர்களாக இருந்தால் அவங்களுக்கானது எதோ போட்டுக்கிறான் காலத்தில். அவனுக்கு அது மாதிரி எந்த சின்னமும் இல்லை. நம்ம ஹிந்து மதத்தில் தான் அதெல்லாம் இருக்குது. சந்தனம் வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது, இல்லை ஹனுமானுக்கு வைக்கிறது இருக்குது, ரக்ஷை வைக்கிறது இருக்குது. கருப்பாக ரக்ஷை வைப்பாங்க, சந்தனம் வைக்கலாம், குங்குமம் வைக்கலாம். கோபி சந்தனம்னு அது ஒன்று தனியாக ஹனுமானுக்கு வைக்கிறது, கிருஷ்ணனுக்கு வைக்கிறது, அந்த மாதிரி இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று ஒரு பொட்டு வச்சுக்கணும். அப்போ தான் தெரியும் நம்ம இந்த தேசத்து ஆளுன்னு தெரியும். நம்ம பாரத தேசத்தில் இதெல்லாம் வைக்கிறது கடவுளுடைய அருள் நம்ம கூடயே இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் வச்சா என்னது? கடவுளுடைய அருள் நம்ம கூட இருக்கு. அதனால் சமய சின்னம் தரிப்பேன்னா பூசுவேன்னு அர்த்தம். திருமண் இடுதல் அல்லது விபூதி பூசுதல், ஏதாவது ஒரு சமய சின்னம். இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? மகாலட்சுமியாக இருக்குது, ஜம்மு தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். சிறுமியரெல்லாம் தேவியின் வடிவம், சிறுவர் அனைவரும் ராமரேனா. அதனால் நம்மெல்லாம் ராமர் அல்லது மகாவிஷ்ணு. ஆண்கள் எல்லாம் மகாவிஷ்ணு மாதிரி, பெண்கள் மகாலட்சுமி மாதிரி. இப்போ பார்க்குறதுக்கு மகாவிஷ்ணு பெருமாள் போனால் கோயில் போனால் எப்படி இருக்கார்? மகாவிஷ்ணு நிறைய நகனட்டெல்லாம் போட்டிருக்காருல்ல. ஜம்முனு பெரிய நாமம் போட்டு நிறைய ஆடைகள்லாம் போட்டு ஜம்முனு கம்பீரமாக நிற்கிறார். மகாவிஷ்ணு அப்படி தானே இருக்கார். பெருமாள் கோயில் போய் பார்த்துருக்கீங்களா? படுத்திருந்தாலும் சரி, இல்லை உட்காந்து நின்றுட்டு இருந்தாலும் அருமையாக போட்டிருக்கிறார். ஆடை நல்ல ஜம்முனு ட்ரெஸ் போட்டு, அதற்கு மேலே பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு, பீதாம்பரம் அணிந்து, அதற்கு மேலே நல்ல நகையெல்லாம் போட்டு. திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? திருப்பதி பாலாஜி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பெருமாள் எப்படி இருக்கார்? எவ்வளோ நகை போட்டிருக்காரு? அது மாதிரி நமக்கு நிறைய நகை வேணும்னா பெருமாள் மாதிரி நம்ம நாமம் போட்டாக்கா வந்துடும். பெருமாள் கொடுப்பார், இவன் நம்ம ஆள் அப்படின்னு கொடுப்பார். இல்லைன்னா விபூதி குங்குமம் வைக்கணும். மகாலட்சுமி எப்படி இருக்காங்க, அம்பாள் எப்படி இருக்காங்க? கோயிலுக்கு போனாக்கா அவங்களும் நல்லா அழகாக பட்டு புடவை கட்டி
குங்குமம்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஜம்முன் இருக்காங்கல்ல. நம்மெல்லாம் கடவுளுடைய குழந்தைகள்னா கடவுள் எப்படி இருக்கிறாரோ அப்படின்னு நம்மளை நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கணும். இதுதானே கடவுளுடைய குழந்தைகள்னாக்கா கடவுள் எப்படி அழகாக ஜம்முன்னு அலங்காரமாக இருக்கிறாரோ அதே மாதிரி நாமளும் நல்லா அலங்காரமாக இருக்கணும். அப்புறம் நமக்குள்ளே கடவுள் இருக்கிறார், நமக்குள்ள கடவுள் இருக்கிறார். அதனால் நமக்கு வச்சுக்கிற சந்தனம் குங்குமம் நாமம்லாம் யாருக்கு? உள்ளே இருக்க பகவானுக்கு, உள்ளே இருக்க பெருமாளுக்கு நம்ம பண்ணுற அலங்காரம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளுக்கு நம்ம பண்ணக்கூடிய அலங்காரம். நம்ம உடம்புக்கு வச்சுக்கிறது உள்ளே இருக்க பெருமாளுக்கு பண்ணக்கூடிய அலங்காரம், உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பண்ணக்கூடிய அலங்காரம். அதனால் இதை கண்டிப்பாக நம்ம பண்ணணும். சமய சின்னம் தரிப்பேன். அதுக்கப்புறம் இறைவனை பூஜை பண்ணணும். இறைவனை வணங்குவேன். கடவுளை சாமி ரூமில், நம்ம வீட்டில் சாமி ரூம் இருக்கும்ல, சாமி ரூம் இருக்கும், இல்லைன்னா சாமி படம் இருக்கும், சாமி ஃபோட்டோ படம் இருக்கும், இல்லை சின்ன சிலைகள் இருக்கலாம். எது இருந்தாலும் நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றதுக்குன்னு அம்மா அப்பா என்ன வச்சுருக்காங்களோ அது சாமிக்கு முன்னாடி நின்று இந்த விபூதி சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு திருமணம் இட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நின்று பூஜை ப்ரேயர் பண்ணணும். வீட்டில் பூச்செடிகள் இருந்தால் கொஞ்சம் பூ பறித்து போட்டு ப்ரேயர் பண்ணலாம். ப்ரேயர் பண்ணுறது நல்லா விளக்கு ஏற்றி வச்சு. எப்படி ப்ரேயர் பண்ணுறது? வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சு, அம்மா அப்பா ஏற்றி வச்சுருந்தாங்கன்னா ஓகே, இல்லைன்னா நம்மளே விளக்கு ஏற்றி வச்சு ஒரு பத்தி, ஊதுபத்தி இருக்குல்ல, ஊதுபத்தியில் சாம்பிராணி அது ஏற்றி வச்சு அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி இருந்தால் அது ரெடி பண்ணி வச்சுக்கணும். கம்ப்யூட்டர் சாம்பிராணியை சரி கம்ப்யூட்டரில் மேலே வச்சிடாது, கம்ப்யூட்டரை பற்ற வச்சிடாது, கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சா பரவாயில்ல. கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ ஏதோ ஒரு சாம்பிராணி வைக்கணும். ஊதுபத்தி அல்லது சாம்பிராணி வாசனை திரவியம், புகை வர மாதிரி நல்லா வாசனையாக இருக்கிற மாதிரி வைக்கணும். அந்த ரூமே வாசனையாக இருக்கும். அப்புறம் அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளேயே அந்த வாசனையெல்லாம் இருக்குது. அதாவது கெட்ட வாசனைகள் இருந்தால் போயிடும், கெட்ட விஷயங்கள்லாம் ஓடி போயிடும். நல்லது வந்தாக்கா எப்படி வெளிச்சம் வந்தோன்னே இருள் ஓடி போயிடுதுல்ல, அந்த மாதிரி இதை நல்லதெல்லாம் நம்ம பண்ணோம்னா அங்கே இருக்க கெட்டதெல்லாம் ஓடி போயிடும். வீட்டை நல்லா சுத்தம் பண்ணோம், உடம்பு நல்லா குளிப்பாட்டுறோம்னாக்கா அதில் இருக்க அழுக்கு கிருமிகள்லாம் போயிடும். அதே மாதிரி கெட்ட வாசனைகள் துர்வாசனைகள் இருந்தால் அது போயிடும். விளக்கேற்றி வச்சா கெட்ட சக்திகள் ஏதாவது இருந்தால் ஓடி போயிடும். மணி அடித்தோம்னாக்கா நல்லா மணி இருந்து மணி வாங்கி வச்சு மணி அடித்தோம்னாக்கா கெட்ட சக்திகள்லாம் இருந்தாக்கா பேய் பிசாசெல்லாம் இருந்தாக்கா அது ஓடி போயிடும். இது கடவுள் இருக்கிற இடம், இங்கே நமக்கு வேலை இல்லை அப்படின்னு அது ஓடி போயிடும். நல்லா மணி வீட்டில் மணி எடுத்து மணி அடிக்கணும். அதுக்கப்புறம் பத்தி கொளுத்தி வைக்கணும், இல்லை சாம்பிராணி இல்லை கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏதோ ஒன்று அதை கொளுத்தி வைக்கணும். அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றி வைக்கணும். அப்புறம் பூ இருந்தாக்கா புஷ்பம் போட்டு பூ பறித்து கொஞ்சம் போட்டு அர்ச்சனை பண்ணலாம். ஓம் விநாயகாய நமக, ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் லம்போதராய நமக. இல்லை நமக்கு தெரிஞ்ச பாட்டு சுக்லாம்பரதரம் விஷ்ணும் ஐந்து கரத்தனை ஆணைமுகத்தனை அப்படி பாட்டு சொல்லி அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணிவிட்டு நமக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லலாம், பாட்டெல்லாம் சொல்லலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரதட்சணை சாமி படத்துக்கு ஒரு சந்தன குங்குமம் அவருக்கு வச்சுட்டு நமக்கு வைக்கிறோம். சாமிக்கு சந்தன குங்குமம் வச்சு புதுசாக இதனா அன்றைக்கி சாமி படத்தில் சந்தன குங்குமம் மாற்றி வச்சுட்டு இந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரதட்சணை நமஸ்காரம். சாமி படத்தை சாமி ரூமை சுத்த முடியாது. அதனால் நம்ம இருக்கிற இடத்துலையே 3 தடவை சுற்றிட்டு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கணும். அதான் பூஜை பண்ணுறது. சிம்பிள், 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். என்ன பண்ணுறோம்? சாமி படத்துக்கு சந்தன குங்குமம் வைக்கிறோம், மாலை இருந்தால் மாலை போடுறோம், அப்புறம் மணி அடிக்கிறோம், ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறோம், விளக்கேற்றி வைக்கிறோம், அர்ச்சனை புஷ்பம் போட்டு அர்ச்சனை பண்ணுறோம். நமக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரங்கள்லாம் ஸ்லோகங்கள்லாம் தமிழ்லையோ சம்ஸ்கிருதத்துலையோ எதுவும் தெரியுமோ அதெல்லாம் சொல்கிறோம். அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ண பூஜை முடிஞ்சு. ஏதாவது நமக்கு சாப்பிட்றதுக்கு நைவேத்தியம் என்ன வச்சுருக்காங்களோ, இல்லை ஒரு தேங்காய் பழம், இல்லை பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு அதை சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு சாமிக்கு காமிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நைவேத்தியம் தேங்காய் பழமோ பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ஏதாவது ஒன்று வச்சுட்டு நம்ம அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இறைவனை வணங்குவேன். இது இறைவனை வணங்குறதுல இருக்கு. அதனால் தூய்மையான ஆடைகளை அணிவே, சமய சின்னங்களை தரிப்பேன், இறைவனை வணங்குவேன். இது 3. அப்புறம் அடுத்ததுக்கு மேலே என்னன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்போ ஆதிசூடி பார்க்கலாம்.
ஆத்திச்சூடியில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அகர வரிசையில் ஸ்கூல் பாடத்தில் இருக்கிறது அது அக்கம் சுருக்கேல் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு, மனப்பாடமும் பண்ணியாச்சு, நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு மேலே ஆத்திச்சூடியில் இந்த அகர வரிசை ஆனாவனா ஈ மாதிரி காங்கா தாங்காவுக்கு சொல்லியிருக்காங்க. மெய்யெழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்து வரிசையிலையும் இருக்குது. மொத்தம் 108 ஆத்திச்சூடி இருக்குது. நம்ம ஸ்கூலில் பார்க்குறது படிக்கிறது 13 தான். அக்கம் சுருக்கியல் வரைக்கும் தான் ஸ்கூலில் இருக்குது. ஆனால் அதற்கு மேலே எப்படி ஆ வரிசை இருக்கிற மாதிரி கா வரிசை சா வரிசை என்று எல்லா உயிரெழுத்து உயிர்மெய் எழுத்தில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அக்ஷர வரிசையில் பண்ணியிருக்கிறார்கள். அதனால் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆத்திச்சூடி கண்டு ஒன்று சொல்லு. பதினாலு இது வரைக்கும் 13 அகர வரிசையில் 13 முடிஞ்சது. அடுத்து கண்டு சொல்லுவோம். நீங்கள் எழுதுகிற போது ஒரு வரி எழுதிட்டு அடுத்து ஒரு வரி இடம் விட்டுருங்க. அப்புறம் நம்ம கடைசி அர்த்தம் எழுதலாம். அர்த்தம் பார்த்துட்டு அர்த்தம் எழுதிக்கலாம். ஒரு 2 லைன் இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது எழுதணும். கண்டு ஒன்று சொல்லேன். கண்டொன்று சொல்லேன். இதில் கண்டொன்றுன்னு இருக்குல்ல, அதை பிரிச்சாக்க கண்டு ஒன்று. கண்டொன்று சொல்லேன் ஞப்போல் வளை. கண்டொன்று சொல்லே ஞப்போல் வளை. கண்டொன்றுங்கிறதுல 2 வார்த்தை இருக்கு. அது பிரிச்சாக்கா கண்டொன்று. தமிழில் அதெல்லாம் சேர்த்து படித்து பழகிக்கணும். அதுதான் நான் சேர்த்து எழுதி போடுறேன். சேர்ந்து பிரித்தா எப்படி வரும்? கண்டு கூட்டல் ஒன்று. கண்டு ஒன்று சேர்த்தாக்கா கண்டொன்று. இந்த டவ் வந்து 2 ஓவாகும். 2வி ஓவியும் சேர்த்தா டோ. இப்போ கண்டொன்று அல்லது கண்டு ஒன்று சொல்லு. எழுதி வச்சுக்கலாம். தெரியணும்ல, அர்த்தம் தெரியுங்களா? கண்டொன்று அப்படின்னா வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும்ல. அதனால் கீழே அடுத்த லைனில் அதை எழுதி வச்சுக்கலாம். ப்ராக்கெட்டில் வேணால் போட்டு எழுதி வச்சுக்கலாம். கண்டு ஒன்று. கண்டொன்று சொல்லலாமா? நற்பண்புகள் தூய்மையான ஆடைகளை அணிவேன், சமய சின்னம் தரிப்பேன், இறைவனை வணங்குவேன். தூய்மையான அதாவது சேர்த்துக்கலாம். பண்பாடான பண்பாடான ஆடைகளை அணிவேன், சமய சின்னம் தரிப்பேன், இறைவனை வணங்குவேன். ஆத்திச்சூடி கண்டொன்று சொல்லேன் ஞப்போல் வளை. கண்டொன்று சொல்லேன் ஞப்போல் வளை. கண்டொன்று சொல்லேன். கண்டொன்றுங்கிறத பிரிச்சாக்கா கண்டு ஒன்று. கண்டு ஒன்று. கண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டுனா பார்த்துன்னு அர்த்தம். கண்டுனா பார்க்கிறது, பார்த்து அப்படின்னு அர்த்தம். கண்டேன்
இருக்குல்ல, கண்டேன் வார்த்தை இருக்குல்ல, கண்டேன்னா பார்த்தேன், காண்கிறேன், காணுதல், பார்த்தல் அப்படின்னு அர்த்தம். காணுதல்னா பார்த்தல். கண்டேன், கண்டேன்னா பார்த்தேன். ஹனுமான் வந்து ராமர்கிட்ட போய் சொல்கிறார், அங்கே சீதையை தேடி போயிட்டு ராமாயணம் பார்த்துருக்கோம். ராமாயணம் தெரியுமா நமக்கு? ராமாயணம் கேள்விப்பட்டீங்களா? ராமன் சீதையை வந்து ராவணன் தூக்கி போயிட்டார். அதுக்கப்புறம் எல்லாரும் ஹனுமான் வானர சேனைகள் எல்லாம் தேடி போகிறாங்க, சீத்தை எங்கே இருக்காங்கன்னு தேடி போகிறாங்க. அதில் ஹனுமான் அவங்களுடைய ஒரு படை வந்து இலங்கைக்கு போய் ஹனுமான் தான் சீத்தையை பார்க்குறார். இலங்கைக்கு முன்னாடி போயிடுறாங்க, ஹனுமான் மட்டும்தான் இலங்கைக்கு போகிறார். அந்த ராமேஸ்வரம் கடற்கரைக்கு போன பிறகு அதுக்கு மேலே மற்ற படைகள் போக முடியலை, கடல் கடந்து அந்த பக்கம் இலங்கைக்கு போகணும். ஹனுமானுக்கு மட்டும் அந்த பெரிய ரொம்ப லாங் ஜம்பில் அவர் தான் சாம்பியன், வேர்ல்டு சாம்பியன் அவர் தான். அதனால் பறக்கக்கூடிய சக்திகள் அஷ்டமா சித்திகள் உண்டு. அதுக்கு பேர் அஷ்டமா சித்தின்னு பேர். 8 விதமான சித்திகள் நம்ம சில ஜபம் பண்ணால், தியானம் பண்ணாக்கா, முறையாக பயிற்சி பண்ணாக்கா இது வந்து எல்லாருனாலையும் பண்ண முடியும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. என்னது? வானத்தில் பறக்கிறது, ஃப்ளைட் இல்லாமலே, ஃப்ளைட்டில் இல்லாமல் நாமளே பறந்து போக முடியும், வானத்தில் பறந்து போக முடியும். தண்ணி மேலே நடக்கிறதுன்னா, தண்ணி போட்டு நடக்கிறது இல்லை, அது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கான். தண்ணிக்கு மேலே நடக்கிறது. தண்ணி மேலே நடக்க முடியுமா? தரையில் நடக்கலாம், தண்ணியில் நீச்சல் அடிக்கலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம். தண்ணி மேலே வாக்கிங் போக முடியுமா? முடியும். தவளை வேணால் போகும். ஆனால் நம்ம பயிற்சி பண்ணால் முடியும். பயிற்சி பண்ணாக்கா உடம்பு அவ்வளோ லேசாகிடும். அப்போ வந்து தண்ணீர் மேலே நடந்து போகலாம், வானத்தில் பறந்து போகலாம். இல்லை நம்ம உடம்பு ரொம்ப வெயிட் ஆக்கிக்கலாம், யாரும் அசைக்க முடியாமல் தூக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வெயிட் ஆக்கிக்கலாம். இல்லை ரொம்ப லேசாக அப்படி இறகு மாதிரி இலை மாதிரி ரொம்ப லேசாக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடம்பு இன்னொருத்தருக்கு தெரியாமல் மறைக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா லகுத்துவம்னா நல்லா பெரிய உருவமாக ஆக்கிக்கலாம். அதெல்லாம் ஹனுமான் பண்ணுற அந்த கடல் கடந்து போகிற பொழுது நடுவில் அந்த ராமாயண கதையில் வருது. அப்புறம் நான் உங்களுக்கு இன்னொரு தடவை இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். ஹனுமான் என்னெல்லாம் பண்ணுறாரு இதெல்லாம் பண்ணுறார். வானத்தில் பறந்து போகிறார், கடலை கடக்கிறதுக்கு ஆகாசத்தில் பறந்து போகிறார். அங்கே நடுவில் ஒரு பெரிய அரக்கி வராங்க. அந்த அரக்கி வந்து இவரை பிடிச்சி சாப்பிட பார்க்குறாங்க. இவர் என்ன பண்ணார்? முதல்ல பெருசாக ஆனார். என்ன பண்ணார்? நீ வாயை திறந்து பிடிச்சி சாப்பிட்றதுக்கு அரக்கி வர்றாங்க. அப்போ வந்து பெரிய உருவமாகிட்டார். பெரிய உருவமாக்குனா எவ்வளோ பெருசு வாயை திறக்கிறது? வாயை கொஞ்சம் திறக்கலாம். பெரிய இட்லினாக்கா ஒரு திருப்பதி லட்டுன்னா சின்ன, நம்ம உள்ளூரில் வாங்குகிற லட்டு சின்னதாக இருக்கும், அப்படி தானே? அப்படியே எடுத்து ஒரே வாயை திறந்து உள்ளே போடலாம். திருப்பதி லட்டு இவ்வளோ பெருசாக கொடுக்குறான், ஒரே வாயில் போட முடியுமா? போடணும்னா அதுக்கு எவ்வளோ வாயை திறக்குது? அது போட முடியுமா? கஷ்டம் தானே? அதே மாதிரி அந்த அரக்கி வந்து அப்படி சாப்பிட்றதுக்காக வாயை திறக்கிறார். ஹனுமான உடனே என்ன பண்ணுறோம்? பெரிய உருவமாகிட்டார். ஆனால் தலைவருக்கு பெரிய பனைமரம் சைஸுக்கு பேர போயிட்டார். அவ்வளோ பெருசு வாயை திறக்க அப்படி திறந்துக்கிட்டே போனாக்க உடனே என்ன பண்ணார்? அவர் நல்லா பெருசாக, அவள் அரக்கிங்கிறதுனால அவ்வளோ பெரிய வாய் இருந்தது, திறக்க முடிஞ்சது. பெருசாக திறந்தார். இவர் உடனே என்ன பண்ணார்? சின்னதாக டக்குன்னு சின்ன உருவமாகிட்டார். ரொம்ப சின்னதாக குட்டியாக ஒரு மூஞ்சூறு மாதிரி எலி சைஸுக்கு வந்துட்டார். ஹனுமான் வந்து சின்ன எலி சைஸுக்கு வந்து அவள் வாய்க்குள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டார். டக்குன்னு வாயை மூடுறதுக்குள்ள அவ்வளோ பெரிய வாய் திரும்ப சின்னதாகணும்ல, அதற்குள்ள இவன் வந்து பெரிய உடம்புல இருந்து சின்ன உடம்பா மாறி வாய்க்குள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டேன். நீ என்னை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான், நான் வாய்க்குள்ளே போயிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த அறைக்கு அப்படியா, சரி போயிட்டு வாங்க அனுப்பிச்சு. அப்போ அந்த சக்தி இருந்தது. உடம்ப பெருசாக்குறது, எவ்வளோ பெருசாகனாலும் வளர்த்து கொள்ள முடியும், அப்புறம் குட்டியாக்கக்கூடிய முடியும். அதெல்லாம் நம்ம யோகா சாதனைகள் பண்ணாக்கா அதெல்லாம் முடியும். அது மாதிரி ஆகாசத்தில் பறக்கிறதுக்கு சக்தி இருந்தது. ஆகாசத்தில் பறந்து போனார். அங்கே அசோக காலத்தில் எல்லாத்தையும் தேடி பார்த்தார், இலங்கை முழுக்க தேடி பார்த்து கடைசியில் அசோகவனத்தில் சீத்தை இருந்தாங்க. சீத்தையை பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் இங்கே திரும்ப ராமர்கிட்ட வந்து சீத்தையை பார்த்தேன்னு சொல்லணும். ராமர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். எங்கள் சீத்தை காணாமல் போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியலையே, போய் 10 மாதம் ஆச்சு, தொலைஞ்சு போய் 10 மாதம் ஆச்சு. சீத்தை தொலைஞ்சு போய் 10 மாதம் ஆச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒன்றும் பிள்ளையே இல்லை, ஒன்றும் பதிலே வரலை, ஒன்றும் தெரியல, 10 மாதம் ஆச்சு. அதனால் அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறார். அப்போ இவர் போனவர் திரும்பி ஹனுமான் வந்த உடனே ராமரை பார்த்த உடனே கிடைச்சாலா இல்லையா, பார்த்தோமா இல்லையா அப்படின்னு அந்த சீக்கிரமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக
மோதிரம்லாம் வாங்கிட்டு வந்தார். பார்த்ததுக்கு அடையாளமாக இவர் வந்து மோதிரம் கொடுத்துருந்தார், அந்த அம்மா இது கொடுத்துருந்தார், சூடாமணி கொடுத்தாங்க. இவர் வந்து மோதிரம் கொடுத்து விட்டார், அந்த அம்மா சூடாமணி கொடுத்து விட்டாங்க, அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதை தெரிஞ்சிருக்கு, அப்புறமா சொல்லுவாங்க இங்கே வந்து நமக்கு சொல்ல போகிறாங்க, அதனால் மந்த்ரா வந்து கதை சொல்லுவாங்க. சொல்லுவீங்களா? தெரியுமா? சரி, அப்புறம் பிரேக்குக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம், கதை சொல்லுவாங்க. அப்படி வந்து அப்போ ராமரை பார்த்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, கண்டேன் சீதையைன்னு சொன்னாங்க. சீதையை கண்டேன்னு சொல்லலை. ஏன்னா சீதையைன்னு சொல்லி நிறுத்தினாக்கா பார்த்தாரா பார்க்கலையா, சீதை உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு ராமருக்கு ஒரு பதட்டம் வரும் அப்படின்னு சொல்லி முதல்ல கண்டேன்னு சொல்லிட்டேன். கண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துட்டியா? சந்தோஷம். அப்புறம் நான் சீதையை அப்படின்னு சொன்னேன். அதான் கண்டேன்னாக்கா பார்த்தேன்னு கண்மன் சொல்லுவாங்க. அதான் இங்கே கண்டுன்னு இருக்குது. கண்டுன்னா பார்த்துன்னு அர்த்தம். பார்த்துன்னா நம்ம பார்க்குறோம், ஒரு விஷயத்தை பார்க்குறோம். பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் விளையாண்டு இருக்காங்க, 2 பேர் சண்டை போட்டு இருக்காங்க, நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். யார் முதல்ல சண்டையை ஆரம்பித்தா, யார் எத்தனை அடி கொடுத்தா, அவனுக்கு அவன் எத்தனை அடி கொடுத்தா, இவன் எத்தனை அடி கொடுத்தான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ரைட்டா? அதுக்கப்புறம் டீச்சர் வர்றாங்க, டீச்சர் கேட்குறாங்க, என்னடா நடந்தது, ஒரே டேபிள்லாம் கலைஞ்சு போயிருக்கு, ஒரே கலவரமாக இருக்குது, என்னடா நடந்தது அப்படின்னு கேட்டால் பார்த்த ஆள் நாம் என்ன சொல்லணும்? என்ன நடந்ததுன்னு சொல்லணும். என்ன பார்த்தோமோ பார்த்ததை பார்த்த மாதிரியே சொல்லணும். அதானே? நம்ம என்ன பார்த்தோமோ சொல்லணும். 2 பேர் சண்டை போட்டுட்டாங்க இல்லை, ஒரு ஆள் இவனுக்கு ஃப்ரெண்டு, இன்னொரு ஆள் வந்து இவனுக்கு பிடிக்காது. அப்படி இருந்தால் என்ன சொல்லுவான்? பிடிக்காத ஆள் மேலே அவன் தான் நிறையா அடித்தான், அவன் தான் சண்டையை ஆரம்பித்தான், அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்து அதிகமாக சொல்லுவான். அதை என்ன பண்ணுவான்? பிடிச்ச ஆளை வந்து அது ஒன்றுமே பண்ணலாம், அது ரொம்ப நல்லவன் டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அது? அப்போ என்னாச்சு? நடந்தது வேற, நடந்தது என்னவோ அதை அப்படியே சொன்னாக்கா நேர்மை. என்ன பார்த்தோமோ என்ன கேட்டோமோ அதை அப்படியே உள்ளவாறு சொன்னாக்கா அது நேர்மைன்னு பேர். அப்படி இல்லாமல் நம்ம பார்த்தது ஒன்று, அங்கே சொல்கிறது ஒன்று, தப்பு பண்ண ஆள் ஒன்று, நம்ம போட்டு கொடுக்குற ஆள் வேற ஒரு ஆள் அப்படின்னாக்கா அது வந்து மாற்றி பேசுறது, அது பொய். அதானே பொய்? நடந்தது ஒன்று சொல்கிறது ஒன்றுனாக்கா அது பொய். உள்ளதை உள்ளவாறு சொன்னாக்கா அது நேர்மை. அதனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? உண்மையே சொல்லணும். அதனால் கண்டு ஒன்று சொல்லேன்னா பார்த்தது ஒன்று, பேசுறது ஒன்றா இருக்கக்கூடாது. கண்டுங்கிறது கண்டது, ஒன்றுனா நம்மளா கதை கட்டி விடுறது, சொல்லேன்னா சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாங்க. கண்டது ஒன்றாகவும் சொல்வது ஒன்றாகவும் இருக்கக்கூடாது. பார்த்தது ஒன்றாகவும் நம்ம சொல்வது ஒன்றாகவும் இருக்கக்கூடாது. சொல்லேன்னா சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ எப்படி சொல்லணும்? பார்த்ததை பார்த்த மாதிரி சொல்லணும், உள்ளதை உள்ள மாதிரி சொல்லணும். அதுக்கு பேர் உண்மை. அதனால் உண்மை பேசுதல். உண்மையை பேசு, பொய் பேசாதே. பொய்யாக, தவறாக அல்லது திரித்து எக்ஸ்ட்ரா பிட்டு போடுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு இல்லாததெல்லாம் இருந்த மாதிரி, நடக்காதெல்லாம் நடந்த மாதிரி அடித்து விடுவாங்க. அது சொல்லக்கூடாது. வாங்க, கண்டு ஒன்று சொல்ல, உள்ளதை உள்ளவாறு சொல்வாயாக சொல்ல வேண்டும் என்பது கருத்து. உண்மை பேச வேண்டும், பொய் சொல்லக்கூடாது, மாற்றி சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் அடுத்த ஆத்திச்சூடி ஞப்போல் வலை. ஞா 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 எப்படி சொல்லணும்? ஞா மூக்கில் சொல்லணும். ஞா ஞாங்கிற எழுத்து இருக்குல்ல தமிழில், கா ஞா, கா ஞா, சா ஞா, கா ஞா, தானே? ஞப்போல் வலை. ஞா, கா ஞா, கா ஞா, சா ஞா. சாவுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து ஞா, இது ஞா. கா அப்புறம் ஞா, அப்புறம் சா ஞா இருக்குல்ல, இது ஞா, இது ஞா, கா ஞா. இந்த காக்கா கீக்கி சொல்கிறோம்ல, காக்கா கீக்கி சொல்லுங்க பார்க்கலாம். காக்கா கீக்கி, கூக்கு, கேக்கே, கை, கோகோ, கவு, அதுதானே காக்கா கீக்கி. அதே மாதிரி ஞாங் ஞாங்கா சொல்ல, ஞா, நீ, ஞூ, ஞே, ஞை, ஞோ, ஞாவ் இருக்குல்ல. இதில் நம்ம எழுத்தில் இந்த ஞா பயன்படுத்துகிறோம். வேற ஞா, நீ, ஞூ இருக்கிற மாதிரி ஏதாவது வார்த்தை சொல்ல முடியுமா?
இந்த ஞா சொல்லலாம். இங்ஞனம் எழுதுறாங்கல்ல, இப்படிக்கு அப்படிங்கிறத இப்படி எழுதலாம். நொங்கு, நொங்கு இருக்குல்ல, சங்கு. அப்ப இங்கு இருக்கு, ஞா இருக்கு. ஞா, ஞா, நீ, ஞூ, அதுல ஏதாவது வார்த்தை இருக்கா? ஏதாவது தெரியுமா நமக்கு? இல்லை, வார்த்தையே இல்லை, டிக்ஷனரியிலே இல்லை. தமிழ் அகராதியில் பார்த்தாக்கா வார்த்தையே இல்லை. நம்ம இந்த உயிர்மை எழுத்துல இந்த ஞா இங்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோமே ஒழிய மற்ற அதனுடைய இணை எழுத்துக்கள் எதுவுமே பயன்பாட்டில் இல்லை. மற்ற எல்லாத்துக்கும் இருக்குது, மற்ற எல்லாத்துக்கும் வேறு வார்த்தைகள் இருக்குது. ஆனால் இங்கு ஞா இதில் அதுக்கு மேலே ஞா, நீ, ஞூக்கு வேறு வார்த்தைகளே இல்லை, அது பயன்படுத்தவே இல்லை. அப்போ அது பயன்படுத்தவே இல்லைன்னா எதுக்கு நம்ம வாய்ப்பாட்டில் வச்சுருக்கிறோம்? அதை படிக்கணும். எடுத்துடலாமாண்ணா? பயன்படுத்துகிறதே இல்லை, நம்ம மனப்பாடம் பண்ணுறோம். தமிழ் எழுத்துக்கள் எத்தனைனாக்கா 247 அப்படின்னா மெய்யெழுத்து, உயிரெழுத்து, ஒரு உயிர்மெய் எழுத்துன்னு. உயிர்மெய் எழுத்து இதெல்லாம் சேர்த்தா தானே வரும். மெய்யெழுத்து 12, உயிரெழுத்து 18, ஆயுத எழுத்து 1. உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்க்கிற பொழுது 216 எழுத்து வருது. எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டுனாக்கா 247 எழுத்துக்கள் இருக்குது. இதில் இந்த ஞா இங்கு மெய்யெழுத்து, ஞாங்கிறது உயிர்மெய் எழுத்து. இங்கு ஆவும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக இருக்குது. அதோட இணை எழுத்துக்கள் எதுவுமே நம்மளுடைய பயன்பாட்டில் இல்லை. ஆனால் அது நம்ம காலகாலமாக தமிழ் தோன்றின காலத்திலிருந்து அந்த எழுத்துக்களை இன்னும் அகராதியில் இதில் வச்சுருக்கிறோம், வாய்ப்பாட்டில் வச்சுருக்கிறோம், படிக்கிறோம். அப்போ அந்த மற்ற எழுத்துக்கள் எல்லாம், இந்த ஞாவோட மற்ற எழுத்துக்கள் எல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது எதுனா இந்த இங்குங்கிற எழுத்து மட்டும் பயன்பாட்டில் இருந்து மற்ற அதோட இணை எழுத்துக்கள் எல்லாவற்றையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அதனால் ஔவையார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஞாங்கிற எழுத்து எப்படி தான் வாழ்ந்து தன்னுடைய தனக்கு இனமான எழுத்துக்கள் எல்லாம் அது காப்பாற்றி கொண்டிருக்கோ, அதே மாதிரி நீ உன்னுடைய சுற்றத்தாரை, உறவினர்களை காப்பாற்றி வாழணும். நம்ம வீட்டில் நாம் மட்டும்தான் சம்பாதிக்கிற அளவுக்கு சக்தி உடையவர்களாக இருக்கிறோம். அம்மா அப்பா வயசாகிடுச்சு, தாத்தா பாட்டி வயசாகிடுச்சு, அப்பா ரிட்டையர் ஆகிட்டாங்க, தாத்தா பாட்டிக்கு வேலையே செய்ய முடியாது. அப்படி இருக்கிற பொழுது நம்ம வளர்ந்து பெரிய ஆளுன்னு நம்ம மட்டும்தான் சம்பாதிக்கிறோம்னா, நம்ம சம்பாதிக்கக்கூடிய சக்தி உடைய நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய குடும்ப உறுப்புகள் எல்லாம், உறவினர்கள் எல்லாம் நாம் காப்பாற்றணும். அவர்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு முதியோர் இல்லத்தில் கொண்டு விட்டுறக்கூடாது. நம்ம சம்பாதிக்கல, நம்ம அம்மா அப்பா கொண்டு எங்கே அனாதை இல்லத்தில் விட்டாங்களா? இப்போ அவங்க தானே சம்பாதிக்கிறாங்க. நம்ம ஒன்றும் வேலைக்கு போகிறதில்ல, சம்பாதிக்கிறதில்ல, சாப்பிட்றது மட்டும் நல்லா சாப்பிட்டு இருக்கோம் தானே. அம்மா அப்பாவுக்கு நம்ம தான் சம்பாதிச்சு கொடுக்குறோமே, ஒன்றும் இல்லையே. அவங்களுக்கெல்லாம் செலவு தான் வச்சுட்டு இருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸு வேணும், அந்த ட்ரெஸ்ஸு வேணும், அப்புறம் இந்த பொம்மை வேணும், இந்த கார் வேணும், சைக்கிள் வேணும், ஐஸ்கிரீம் வேணும், அது வேணும், இது வேணும், கழுதை வேணும், குதிரை வேணும், ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல. நம்ம சம்பாதிக்காமலே அம்மா அப்பாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம். அவங்களும் எப்படியாவது முடிஞ்சால் கஷ்டப்பட்டாவது பையன் பாவம் ஆசைப்பட்டு கேட்குறானே அப்படின்னு கடன் வாங்கியாவது இஎம்ஐயில் வாங்கியாவது நமக்கு கொடுக்குறாங்கல்ல. அப்போ நம்ம சம்பாதிக்காத பொழுது அம்மா அப்பா நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை எங்கேயும் கொண்டு போய் அனாதை இல்லத்தில் விடலை, தனியாக எங்கேயோ ரோட்டில் விடலை. அதே மாதிரி அவங்களுக்கு வயசான பிறகு நம்ம பெரிய ஆள் ஆகி நம்ம படித்து முடித்து வேலைக்கு போய் நம்ம சம்பாதிக்கிற பொழுது அம்மா அப்பா தாத்தா பாட்டியெல்லாம் ரிட்டையர் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு உடம்பு வேலை செய்ய முடியாது, வருமானம் இருக்காது. அப்போ உட்கார வச்சு நம்ம காப்பாற்றணும்ல. அதுதான் சொல்கிறாங்க. அதனால் ஞப்போல் வளைனா ஞாங்கிற எழுத்து எப்படி மற்ற எழுத்துக்கள் எல்லாம் தன்னுடைய இன எழுத்துக்கள் எல்லாம் அது காப்பாற்றுதோ, தான் மட்டும் பிரயோஜனமாக இருந்து மற்ற எழுத்துக்களையும் அது காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம உறவுகளோடு, குடும்பத்தோடு, நண்பர்களோடு அவர்களெல்லாம் சேர்த்து அணைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிறது ஞப்போல் வளைங்கிறதுக்கு அர்த்தம். அப்புறம் இந்த ஞாங்கிற எழுத்தில் திருப்பி வளைஞ்சு நெளிஞ்சிருக்குல்ல, ஞாங்கிற எழுத்து. அப்போ வளைங்கிறது, வளைதல்ங்கிறது பணிவுன்னு அர்த்தம். ஞாங்கிற எழுத்து மாதிரி பணிவோடு அடக்கமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். ஞாங்கிற எழுத்து மாதிரி பணிவோடு அடக்கமாக இருக்கணும். ரெண்டு சொல்லமா, கண்டொன்று சொல்லேன்
கண்டொன்று சொல்லேன் ஞப்போல் வலை ஞப்போல் வலை கண்டொன்று சொல்லேன் ஞப்போல் வலை. இதுக்கு அர்த்தம் எழுதிக்கலாமா? அர்த்தம் எழுதிட்டு பிரேக் கொடுக்கலாமா? அர்த்தம் சுருக்கமாக எழுதிடுவோம். சுருக்கமாக அர்த்தம் எழுதுறேன். பார்க்கறது ஒன்று, பேசுறது ஒன்று. அப்போ முரண்பட பேசாதே, முரண்பாடாக பேசக்கூடாது. நடந்தது ஒன்றாகவும் சொல்கிறது ஒன்றாகவும் இருக்கக்கூடாது. இல்லைன்னா வேற எப்படி எழுதிக்குவோம்? உண்மை பேசு பொய் பேசாதே, அப்படி எழுதிக்கலாம். அதான் நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும். உண்மையை பேசு பொய் பேசாதே. அதுக்கு கீழே அதனால ஒரு லைன் விட சொன்னேன் அர்த்தம் எழுதிக்கிறதுக்கு. பொய் பேசாதே. உள்ளதை உண்மையை பேசுறது என்னது? உள்ளதை உள்ளவாறு பேசுதல். அப்புறம் ஞப்போல் வலைனா எழுத்தை போல் ஞகர எழுத்தை போல் உறவுகளை சேர்த்து வாழ். அதுவா பரவாயில்ல, பண்ணிக்கோ. ஒரு படிச்சிடலாமா? இன்னைக்கு எழுதுனத நற்பண்புகள் தூய்மையான பண்பாடான ஆடைகளை அணிவேன், சமய சின்னம் தரிப்பேன், இறைவனை வணங்குவேன், ஆத்திச்சூடி கண்டொன்று சொல்லேன், உண்மையை பேசு பொய் பேசாதே, ஞப்போல் வலை நகர எழுத்தை போல உறவுகளை சேர்த்து வாழ். இதை சேர்த்துக்குவோம். தூய்மையான, அதுக்கு புரியாது, பண்பாடான நாகரிகமானங்கிறத பண்பாடான ஆடைகளை அணிவே. தூய்மையான அதோட பண்பாடான அப்படியே மேலே ஏற போட்டு அப்படியே எழுதிக்கலாம். ஆடைகளை அணிவேன்.